என் அன்பு குழந்தையே, நான் இப்போது உன்னுடைய சூழ்நிலைக்குள் காலடி எடுத்து வைக்கிறேன். இது ஏதோ ஒரு தூரமான எதிர்காலத்தில் நடக்கும் காரியமல்ல, மாறாக இந்த வினாடியே உனக்காக நான் செயல்படத் தொடங்குகிறேன். இந்த வார்த்தைகள் உன் காதுகளில் விழுந்து உன் ஆவிக்குள் ஆழமாக செல்லும்போது அவை உன்னுடைய ஆழ்மனதில் கிரியை செய்ய ஆரம்பிக்கின்றன. நீ இவ்வளவு காலம் தேடிக்கொண்டிருந்த பலம், நீ மன்றாடி கேட்டுக்கொண்டிருந்த வல்லமை மற்றும் நீ ஏக்கத்தோடு காத்திருந்த அந்த மிகப்பெரிய மாற்றம் வெகு தொலைவில் இல்லை. அது என் சிம்மாசனத்திலிருந்து நேரடியாக உன்னுடைய வாழ்க்கைக்குள் இப்போதே இறங்கி வருகிறது. நீ எப்போது என் ஜெபங்கள் கேட்கப்படுமா என்று கவலைப்பட்டாயோ, நான் உன்னை கைவிட்டு விட்டேனோ என்று கலங்கினாயோ, அப்போதே உனது வெற்றிக்கான வழிகளை நான் ஆயத்தம் செய்து விட்டேன். நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மிகப் பெரியவையாக தோன்றலாம். இரவு நேரங்களில் உன்னை தூங்கவிடாமல் அலைக்கழிக்கலாம். உன் புத்திக்கு எட்டிய தீர்வுகளை நீ தேடி பார்த்தும் எதுவும் வேலை செய்யாத போது நீ மிகவும் பலவீனமாகவும் உதவியற்றவனாகவும் உணரக்கூடும். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த பிரச்சனைகள் என்னை விட பெரியவை அல்ல. உனது பாதையில் நகர்த்த முடியாத மலையாக தோன்றும் ஒன்று என் வல்லமைக்கு முன்னால் ஒரு சிறிய கூழாங்கல் மட்டுமே. உன்னால் கடக்க முடியாத ஆழமான கடல் என்று நீ நினைப்பது என் கரத்தை நான் நீட்டும்போது ஒரு சிறிய குட்டைக்கு சமமானது. நீ ஏறவே முடியாது என்று கருதும் அந்த சுவர் நான் உன்னுடன் நடக்கும்போது ஒரு சிறிய தடையாகவே இருக்கும். உன் பயங்கள் என்னை பயமுறுத்துவதில்லை, உன் குழப்பங்கள் என்னை குழப்புவதில்லை. நான் எதற்கும் கட்டுப்பட்டவன் அல்ல. உன்னை தோற்கடிக்க நினைக்கும் எதுவும் என்னை ஒருபோதும் வெல்ல முடியாது. உன்னுடைய தோள்களில் நீ சுமந்து கொண்டிருக்கும் இந்த பாரம் உனக்காக தீர்மானிக்கப்பட்டது அல்ல. நீ தனியாகவே போராட முயற்சிப்பதையும் உள்ளுக்குள் நொறுங்கிப் போய் வெளியே தைரியமான முகத்தை காட்டிக்கொள்வதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய கண்ணீர் மற்றும் நம்பிக்கையற்ற சூழலில் நீ ரகசியமாக சொன்ன ஜெபங்கள் அனைத்தையும் நான் கேட்டிருக்கிறேன். உனது உறுதியை நான் பாராட்டினாலும் நீ இதையெல்லாம் தனியாக செய்ய வேண்டும் என்று நினைப்பது எனக்கு வருத்தமளிக்கிறது. நீ ஒருபோதும் தனியாக இருக்க உருவாக்கப்படவில்லை. உன்னுடைய பலம் தீர்ந்து போகும் இடத்தில் என்னுடைய வல்லமை செயல்படத் தொடங்குகிறது. நீ உனது வளங்களின் முடிவை அடையும் போதுதான் என்னுடைய எல்லையற்ற வளங்களை நீ கண்டடைய முடியும். உன்னால் உடைக்க முடியாத சுவர்களை என் வல்லமை சுக்குநூறாக தகர்க்கும். நீ உன்னுடைய சொந்த முயற்சியால் மட்டும் போராடுவதை நிறுத்திவிட்டு என் துணையை நாட வேண்டும் என்பதே என் விருப்பம். உன்னுடைய பயணத்தில் எங்காவது ஒரு இடத்தில் என்னுடைய உண்மையின் மீது உனக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத போது அல்லது மௌனமே பதிலாக இருந்தபோது நான் உன்னை விட்டு விலகிவிட்டேனோ என்று நீ யோசித்திருக்கலாம். உன்னை விட அதிக விசுவாசம் கொண்டவர்கள் அல்லது தவறுகள் செய்யாதவர்கள் மீது மட்டுமே என் கவனம் இருக்கிறது என்று நீ தவறாக நினைத்திருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், ஒரு வினாடி கூட நான் உன்னை விட்டு பிரியவில்லை. உன் வாழ்க்கையின் இருண்ட இரவுகளிலும் நம்பிக்கையே அற்றுப்போன பள்ளத்தாக்குகளிலும் நான் உன்னுடனேயே இருந்தேன். உன் உடல் நலம் பாதிக்கப்பட்ட போது, உன் உறவுகள் உடைந்தபோது, உன் வேலை பறிபோன போது மற்றும் உன் கனவுகள் சிதைந்த போது நான் உன் அருகில் இருந்தேன். நீ நம்பியவர்கள் உன்னை காட்டிக் கொடுத்த போதும் தனிமை உன்னை சூழ்ந்த போதும் நான் உன்னை விட்டு விலகவில்லை. என் இருப்பு உன்னுடைய உணர்வுகளையோ சூழ்நிலையையோ பொறுத்ததல்ல, அது மாறாத என் வார்த்தையின் மேல் அஸ்திவாரம் இடப்பட்டது. நீ இன்று கடந்து வந்த பாதையை ஒருமுறை திரும்பிப்பார். நீ கடந்து வந்த பள்ளத்தாக்குகளையும் ஏறி வந்த மலைகளையும் நினைத்துப்பார். ஒரு கட்டத்தில் உன்னால் இனி முடியாது என்று நினைத்திருப்பாய், தோல்வி நிச்சயம் என்று முடிவு செய்திருப்பாய். உலக ரீதியாக பார்த்தால் நீ தப்பித்திருக்க வாய்ப்பே இல்லை என்ற நிலையை நீ சந்தித்திருப்பாய். ஆனாலும் நீ இன்னும் இங்கே நிற்கிறாய், இன்னும் சுவாசிக்கிறாய், இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறாய். இது தற்செயலாக நடந்ததா? உன்னுடைய பிழைப்பு என்பது ஏதோ அதிர்ஷ்டத்தால் அல்லது விதியால் நடந்ததா? நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு முறையும் நீ கீழே விழப்போகும்போதும் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தேன். உன்னால் நீந்த முடியாமல் மூழ்கப் போகும்போது நான் உன்னை கரையேற்றினேன். எதிரிகள் உனது தோல்வியை கொண்டாட தயாரான போதெல்லாம் நான் திரைக்கு பின்னால் உனது வெற்றிக்காக செயல்பட்டேன். உன் பலம் தீர்ந்து போன சமயங்களில் நான் உனக்கு புதிய தெம்பை கொடுத்தேன். நீ முடிந்துவிட்டது என்று நினைத்த இடத்தில்தான் நான் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கினேன். உன் வாழ்க்கையில் நீ பெற்ற ஒவ்வொரு வெற்றியும் உன் சொந்த பலத்தால் கிடைத்தது என்று நினைக்காதே. உனக்கு தெரியாமலேயே உன் எதிரிகளின் திட்டங்களை நான் குழப்பினேன். அவர்கள் உனக்கு எதிராக ஏவிய ஆயுதங்களை அவர்களுக்கு எதிராகவே திருப்பினேன். நீ அதிர்ஷ்டம் என்று நினைத்த பல காரியங்கள் உண்மையில் என் தெய்வீக தலையீடுகள் ஆகும். உனக்கு தெரியாத ஆபத்துகளிலிருந்தும் உனக்காக வைக்கப்பட்ட பொறிகளிலிருந்தும் நான் உன்னை பாதுகாத்தேன். என்னிடமிருந்து உன்னால் எல்லாவற்றையும் பார்க்க முடிந்தால் நான் உனக்காக செய்த காரியங்களை எண்ணி நீ வியந்து போவாய். நான் உனக்காக எத்தனையோ பேரழிவுகளை தடுத்திருக்கிறேன், எத்தனையோ சூழ்ச்சிகளை முறியடித்திருக்கிறேன். இதையெல்லாம் நீ அறிந்திருந்தால் ஒருபோதும் என் மீது சந்தேகம் கொள்ள மாட்டாய்.
உன் இதயம் நன்றியால் நிரம்பும். உன் வாழ்நாள் முழுவதும் என் புகழை பாடிக்கொண்டிருப்பாய். நான் உன்னை ஒருபோதும் கைவிடாத தேவன் என்பதை நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய். இப்போது நான் உன் ஆத்துமாவிற்குள் ஒரு பெரிய காரியத்தை செய்யப் போகிறேன். உனது அடையாளத்தையும் பலத்தையும் எவராலும் அசைக்க முடியாதபடி நான் மாற்றப் போகிறேன். நான் உனக்கு கொடுக்கும் பலம் என்பது வெளியிலிருந்து வரும் கவசம் அல்ல, அது உனது ஆவிக்குள் இருந்து வரும் ஒரு மாறாத வல்லமை. நீ பலவீனமானவன் என்று உன்னை நீயே நம்பிக்கொண்டிருக்கிறாய், ஆனால் அது ஒரு பொய். நீ உடையக்கூடியவன் அல்லது எளிதில் தோற்கடிக்கப்படக்கூடியவன் என்ற எண்ணம் இன்றோடு அழிய வேண்டும். உனது சூழ்நிலைகளை மாற்ற உனக்கு அதிகாரம் இல்லை என்று நீ நினைக்கலாம், ஆனால் அந்த தவறான கதையை நான் இப்போதே மாற்றுகிறேன். தோல்வி என்பது உனது விதி அல்ல, வெற்றி பெறுவதே உனது பிறப்புரிமை. என் பிள்ளையாக நீ என்னில் பலமாக இருக்கிறாய். உனது சொந்த பலத்திற்கு எல்லைகள் இருக்கலாம், ஆனால் என்னுடைய வல்லமைக்கு எல்லையே கிடையாது. உனது பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாக விளங்குகிறது. நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எதையும் என்னால் மாற்ற முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதே. உனது கணக்குகளின்படி தீர்வு கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் உனது எதிர்காலத்தை நீ கணக்கிடும்போது அதில் என்னையும் சேர்த்துக்கொள். நான் அசாத்தியமானவற்றை செய்பவன், எவராலும் முடியாது என்று சொல்லப்பட்ட காரியங்களை முடித்து காட்டுபவன். உன் இயலாமை என்பது என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு மட்டுமே. மூடப்பட்ட கதவுகளுக்கு முன்னால் நீ நிற்கும்போது நான் அந்த சுவர்களையே தகர்க்கப் போகிறேன். நீ ஒரு பலியாடல்ல, நீ வெற்றிக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு போர் வீரன். உனக்கு எதிராக வரும் எந்த புயலும் உன்னை வேரோடு பிடுங்க முடியாது, ஏனென்றால் உனது வேர்கள் என்னிடம் ஆழமாக பாய்ந்துள்ளன. உனது ஸ்திரத்தன்மை என்பது உனது சூழ்நிலையை பொறுத்தது அல்ல, அது என்னுடன் உனக்கு இருக்கும் தொடர்பை பொறுத்தது. நீ தனி ஆள் அல்ல, உன்னோடு பரலோகத்தின் சேனைகள் இருக்கின்றன. உன்னுடைய போராட்டம் இந்த உலகத்தை சார்ந்த மனிதர்களோடு மட்டுமல்ல, அது ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கும் இருளின் சக்திகளோடு தொடர்புடையது. அதனால்தான் உலக ரீதியான தீர்வுகள் உனக்கு முழுமையான வெற்றியை கொடுப்பதில்லை, ஆனால் நான் உனக்கு தெய்வீக ஆயுதங்களை கொடுத்துள்ளேன். ஜெபம் என்பது மலைகளை நகர்த்தும் சக்தி கொண்டது, விசுவாசம் என்பது கடலை பிளக்கும் வலிமை கொண்டது, துதி என்பது எதிரியின் கோட்டைகளை தகர்க்கும். என் வார்த்தை என்பது எந்த ஒரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை விட கூர்மையானது. உனக்கு நான் கொடுத்திருக்கும் அதிகாரத்திற்கு முன்னால் பிசாசு நடுங்குகிறான். அவன் உனது காதுகளில் பலவீனத்தை பற்றி பேசும்போது நீ என் வார்த்தைகளை உரக்கச் சொல். என் வார்த்தைகள் ஜீவனையும் விடுதலையையும் தரும். நீ ஒரு வெற்றியாளனை விட மேலானவன் என்பதை எப்போதும் நினைவில் கொள். உன்னால் எதையும் சாதிக்க முடியும், ஏனென்றால் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். ஒரு வெற்றியாளன் என்பவன் போரில் வெற்றி பெறுவான், ஆனால் நீ அதையும் தாண்டியவன். நீ உனது எதிரிகளை உனது முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக மாற்றுகிறாய். என்னை மரித்தோரிலிருந்து எழுப்பிய அதே வல்லமை இப்போது உனக்குள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். மரணத்தையே வென்ற அந்த மிகப்பெரிய வல்லமை உனக்குள் குடிகொண்டிருக்கும் போது உன்னை எதனால் தடுத்து நிறுத்த முடியும்? நரகத்தின் சங்கிலிகளை உடைத்து சிறைப்பட்டவர்களை விடுவித்த அதே வல்லமை உனது ஆவிக்குள் இருக்கிறது. நீ இன்னும் அதை முழுமையாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நான் உனக்கு போதிக்கிறேன். உனது விசுவாசம் இப்போது விழித்தெழ வேண்டும், உனது தைரியம் புதுப்பிக்கப்பட வேண்டும். உனது எதிர்கால பாதை எளிதாக இருக்காது என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த பாதையில் நான் உன்னுடன் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். ஒவ்வொரு மலையிலும் ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் நான் உனக்கு முன்னால் சென்று வழியை ஆயத்தம் செய்வேன். நீ நடக்கப் போகும் பாதையை நான் ஏற்கனவே ஆராய்ந்து பார்த்துவிட்டேன். உனக்கு ஏற்படப் போகும் ஆபத்துகளையும் உனக்கு தேவைப்படும் வளங்களையும் நான் ஏற்கனவே அறிந்து வைத்துள்ளேன். ஒவ்வொரு மலையின் உயரத்தையும் நான் அளந்துவிட்டேன், அதை ஏறுவதற்கு தேவையான பலத்தை உனக்கு தருவேன். ஒவ்வொரு ஆற்றின் ஆழத்தையும் நான் சோதித்து விட்டேன், நீ அதை கடக்க நான் பாலத்தை அமைப்பேன். உனது எதிரிகளின் தந்திரங்களை நான் முறியடிப்பேன். நீ அறியாத இடத்திற்கு செல்லவில்லை, நான் ஏற்கனவே உனக்காக சீரமைத்த இடத்திற்குத்தான் செல்கிறாய். எனவே உனது சொந்த புத்தியை சார்ந்து கொள்ளாமல் முழு இருதயத்தோடு என்னை நம்பு. உனது பிரச்சனைகளின் பாரத்தை என் மீது போடு, ஏனென்றால் உன்னை தகர்க்கும் அந்த பாரத்தை சுமக்க நான் வல்லவராக இருக்கிறேன். உன்னால் எல்லாவற்றையும் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஆரம்பம் முதல் முடிவு வரை அனைத்தையும் அறிந்த என் கரத்தை பிடித்துக்கொள். உனக்கு ஒரு சூழ்நிலை அசாத்தியமானதாக தோன்றும்போது அது ஏன் நடக்காது என்பதற்கான காரணங்களை ஆராயாதே. அதற்கு பதிலாக கடந்த காலத்தில் நான் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்துப்பார். உனது பயத்திற்கு இடம் கொடுக்காமல் என் வாக்குத்தத்தங்களை உரக்கச் சொல். உனது காதுகள் உனது வாயிலிருந்து வரும் சத்தியத்தை கேட்கும்போது விசுவாசம் பிறக்கும். கவலை உனது தூக்கத்தை கெடுக்க முயலும்போது உனது மனதை நல்ல காரியங்களின் மேல் திருப்பு. உலகம் உனது கனவுகள் முடியாது என்று சொன்னால் அதை நம்பாதே. என்னால் எல்லாம் கூடும் என்பதை நினைவில் கொள். நான் உனக்கு கொடுக்கும் பலம் வெறும் பிழைப்புக்காக மட்டுமல்ல, நீ செழிப்பாக வாழ்வதற்காக தரப்படுகிறது. நீ பாலைவனத்திலும் பூத்து குலுங்குவாய், வனாந்தரத்திலும் கனி கொடுப்பாய். நீ தீயில் நடந்தாலும் அது உன்னை சுடாது, அந்த சோதனை உனது வல்லமையான சாட்சியாக மாறும்.
உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் பிரச்சனைகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, அவை உன்னை உருவாக்குவதற்காக வந்திருக்கின்றன. உனக்கு தடையாக தோன்றும் ஒவ்வொன்றும் உனது எதிர்காலத்திற்கான ஒரு பயிற்சி வகுப்பு மட்டுமே. உனது ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு நாள் அறுவடையாக மாறும். உனது தோல்வி என்பது ஒரு பெரிய வெற்றிக்கான முன்னுரையாகும். நீ எனக்காக போராடும் இந்த போராட்டம் உனக்காக மட்டுமல்ல, உன்னை சுற்றியிருப்பவர்களுக்காகவும் கூட. நீ பெறும் வெற்றி மற்றவர்களுக்கு நம்பிக்கையை தரும். உனது பிள்ளைகளும் உனது சந்ததியினரும் உனது விசுவாசத்தின் பலனை அனுபவிப்பார்கள். எனவே உன் தலையை நிமிர்ந்து நில். நீ ராஜாதி ராஜாவின் பிள்ளை என்பதை மறந்துவிடாதே. பிரபஞ்சத்தை படைத்த தேவன் உனக்காக போராடிக் கொண்டிருக்கும் போது உனக்கு எதிராக எவர் நிற்க முடியும்? வெற்றியின் முடிவு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று பரலோகம் பிரகடனம் செய்கிறது. நீ பலமானவன், ஏனென்றால் என் வல்லமை உன்னில் பாய்கிறது. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன் மீது வீசப்படும் ஒவ்வொரு கல்லும் உனது கோட்டையை கட்ட உதவும். என் தயவு உன்னை ஒரு கேடயம் போல சூழ்ந்து கொள்ளும். மூடப்பட்ட கதவுகள் நீ செல்லும்போது தானாக திறக்கும். உனக்கு உதவி செய்ய யாருக்கும் விருப்பம் இல்லாவிட்டாலும் என் தயவு அவர்களை உனக்கு உதவி செய்ய தூண்டும். உனது தேவைகள் அனைத்தையும் நான் சந்திப்பேன். உனது பிரச்சனைகளுக்கு தீர்வு இப்போதே உருவாகிக் கொண்டிருக்கிறது. அசாத்தியமானவை சாத்தியமாக மாறுகின்றன. உனது எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. உனது கடந்த காலத்தை விட உனது எதிர்காலம் மகிமையாக இருக்கும். இழந்த ஒவ்வொன்றும் பல மடங்காக உனக்கு திரும்பி வரும். உனது வாழ்க்கையில் இழந்த காலங்களை நான் திரும்பத் தருகிறேன். உடைந்த உறவுகளை நான் குணமாக்குகிறேன். அழிந்து போன கனவுகளுக்கு நான் உயிர் கொடுக்கிறேன். உனது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் என் கிருபை மூடிக்கொள்ளும். வழிதவறி போனவர்கள் மீண்டும் இல்லம் திரும்புவார்கள். கடினமான இதயங்கள் மென்மையாகும். நீ எடுக்கும் விசுவாசமான முடிவுகள் உனது தலைமுறைகளையே ஆசீர்வதிக்கும். உனக்கும் உனக்கு அன்பானவர்களுக்கும் நான் பாதுகாப்பை தருகிறேன். உனது பாதையில் தேவதூதர்கள் உன்னை காப்பார்கள். நீ எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை. உனக்கு தேவையான ஞானத்தை நான் தருவேன். எந்த பக்கம் செல்ல வேண்டும் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். குழப்பமான நேரங்களில் தெளிவை தருவேன். என் ஆவி உனக்குள் இருந்து உன்னை சத்தியத்திற்குள் நடத்தும். இப்போது உனது வாழ்க்கையில் ஒரு பருவம் மாறுகிறது. நீ இவ்வளவு காலம் கஷ்டப்பட்ட அந்த போராட்டமான அத்தியாயம் முடிவுக்கு வருகிறது. ஒரு புதிய பக்கம் திருப்பப்படுகிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை உன்னால் உணர முடிகிறதா? உனது கண்ணீரால் நனைக்கப்பட்ட விதைகள் இப்போது முளைக்கத் தொடங்குகின்றன. உனது காத்திருப்புக்கான பலன் கிடைக்கப் போகிறது. நான் செய்யப்போகும் புதிய காரியம் நீ கற்பனை செய்ததை விட பெரியதாக இருக்கும். பழைய கட்டுப்பாடுகள் உடைகின்றன. பழைய எல்லைகள் தகர்க்கப்படுகின்றன. நீ பழைய இடத்திற்கு திரும்பி போக மாட்டாய். நீ இதுவரை பார்த்திராத புதிய உயரங்களுக்கு செல்வாய். உனது எண்ணங்களை மாற்றிக்கொள். புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உனது மனதை விரிவுபடுத்து. நன்மை நடக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் வாழ். நீ தகுதியுள்ளவன் என்பதால் அல்ல, நான் உன்னை நேசிப்பதால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உனது விசுவாசம் பலவீனமாக இருந்தாலும் எனது உண்மைத்தன்மை மாறாதது. தெய்வீக சந்திப்புகளை எதிர்பார்ப்பாய். உனக்கு தேவையான நபர்கள் சரியான நேரத்தில் உனது பாதையில் குறுக்கிடுவார்கள். எதிர்பாராத இடங்களிலிருந்து உனக்கு உதவிகள் வரும். நீ தட்டாத கதவுகள் உனக்காக திறக்கும். உனது வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடிய புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். உனது பிரச்சனைகள் இன்னும் தீராதது போல தெரிந்தாலும் உனக்குள் ஒரு தெய்வீக அமைதி நிலவும். மகிழ்ச்சி உன்னை ஆட்கொள்ளும். இந்த பயணம் உன்னை பெரிய அளவில் வளர்க்கும். நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்பதை என் அதிகாரத்தோடு நான் உனக்குச் சொல்கிறேன். இந்த பாதையை நீ கடந்து முடிப்பாய். நீ திரும்பி பார்க்கும்போது உனது போராட்டத்தை விட என்னுடைய கரம் உன்னை தாங்கியதையே நீ அதிகமாக நினைவுகூர்வாய். உனது வலி உனது வல்லமையான சாட்சியாக மாறும். நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காகவே இருக்கிறேன். உன்னால் பார்க்க முடியாத வழிகளில் நான் உனக்காக செயல்படுகிறேன். என் மீது நம்பிக்கை வை, என்னை பின்பற்று. நான் மட்டுமே செய்யக்கூடிய அதிசயங்களை உனது வாழ்க்கையில் செய்து முடிப்பேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ ஒரு வெற்றியாளன். இப்போது தைரியமாக புறப்படு. உலகம் உனக்காக காத்திருக்கிறது. நீயே